வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நம்மளுடைய பேட்ச் மாணவரான ஆர் சாதனா என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நடந்து முடிந்த குரூப் 2 மெயின் தேர்வுல ஓடி போஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. ஓட்டினா உங்களுக்கு தெரியும், இன்டர்வியூ போஸ்ட். இவங்க இன்டர்வியூக்கு போனதுனாலேயே இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, 50,000 சம்பளம் உள்ள ஒரு அரசு பதவி இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரைட்டா, இந்த வீடியோ எடுப்பதற்கான நோக்கம் என்னன்னு சொல்லிடும். ரைட்டா, இவங்களோட தம்ப்நெயில்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், இவங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் கொடுத்திருப்போம். அடுத்து இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஓட்டி அல்லாத பதவிகளுக்கு ரீச் ஆயிருந்தீங்க அப்படின்னா இவருடைய ஆன்சர் எப்படி எழுதியிருந்ததுனால இவங்களுக்கு ஓட்டியில கிளியர் ஆயிருக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா, உங்களுக்கு நாட் ரீச்டுன்னு வந்துருச்சு. இல்ல சார், என்னோட எய்ம் என்னது, குரூப் 2 மெயின்ஸ் தான் என்னோட எய்ம், என்னுடைய இலக்க நான் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்வுல வெற்றி பெறுவேன் அப்படின்னா இவங்களுடைய ஆன்சர் ஷீட் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட், மூணாவது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மேல அவதூறோ இல்ல நம்பிக்கையின்மையோ ஏற்படுறது எது ஆபத்துன்னா, நம்ம ஒரு அரசு பதவியில போய் அமர்வதற்கு ஆபத்தாக முடியும். ஏன்னா நம்மளால என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். படிப்பு மட்டும்தான் நமக்கு ஒரே வழி. நம்ம முன்னேறணும் அப்படின்னா சில விஷயங்களை கரெக்டா பண்ணணும். குரூப் 2 ஆன கடினமான எக்ஸாமையே நம்ம ஸ்ட்ராட்டஜியால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இலக்கு என்ன அப்படின்னா குரூப் 4. அந்த குரூப் 4 நீங்க பாஸ் பண்றதுக்கு இந்த காணொளி என்னவா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து தினம் ஒரு தேர்வு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க வெறும் 5 மணி நேரம் செலவிட்டால் போதும், உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு அரசு பணியை உங்களுக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும். இதுதான் இவங்களுடைய ஆன்சர் ஷீட். டே 1ல இவங்களுடைய ஆன்சர் எப்படி இருந்துச்சு, டே 5ல இவங்களுடைய ஆன்சர் எப்படி இருந்துச்சு, டே 15ல இவங்களுடைய ஆன்சர் எப்படி இருந்துச்சு, டே 20ல இவங்களுடைய ஆன்சர் எப்படி இருந்துச்சு, டே 30ல இவங்களுடைய ஆன்சர் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இதெல்லாம் மெயின்ஸ்ல இவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வச்சு நம்ம பார்க்க போறதுதான். ஆனா டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் இருந்தால் நம்மளால பாஸ் பண்ண முடியும் சார் அப்படிங்கிற 3 விஷயத்தை தான் சொல்றேன். நான் புத்தகத்தை திருப்பி படிச்சேன், அதனால என்னால 100% பாஸ் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டா அதற்கு டிஎன்பிஎஸ்சி லீடர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, 40% தான் என்ன பண்ணும், உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு புத்தகம் ஹெல்ப் பண்ணும். ரைட்டா, அடுத்து எது சார் தேவை நம்மளுக்கு அப்படின்னா, ஸ்கில் செட், திறன் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். தேர்வுல இதெல்லாம் கேட்கறாங்களா டிஎன்பிஎஸ்சி, அதுக்கெல்லாம் நான் படிச்சு வச்சுட்டேனா, டிஎன்பிஎஸ்சி ஒரு 10 கடுமையான கேள்விகளை கேட்கறாங்களா, அந்த கடுமையான கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ற அளவுக்கு என்னுடைய திறனை மேம்படுத்திக்கிட்டனா, என்னுடைய ஸ்கில்ஸ் மேம்படுத்திக்கிட்டனா, அதற்கு நம்ம எவ்வளவு சார் கொடுக்கிறோம், 40% கொடுக்கிறோம். ஒருத்தர் 100% டிஎன்பிஎஸ்சியில வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த 3 காரணிகளும் முக்கியம். மூன்றாவது காரணி என்ன சொல்றேன் அப்படின்னா, தவறை தவிர்ப்பது. ரைட், உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உதாரணத்துக்கு 25 மேக்ஸ்ல இருந்து என்னால என்ன பண்ண முடியல, 22க்கு மேல மேக்ஸ போடவே முடியல சார். 22 தான் எனக்கு கரெக்டா வருது. பாக்கி ஒரு 3 கொஸ்டினுக்காக நான் எவ்வளவு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ரைட்டா, அதற்கு நீங்க என்ன செஞ்சிடலாம், வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க படிக்கிறதன் மூலியமா அந்த 3 கொஸ்டினை என்ன பண்ணிடலாம், சரி செஞ்சிடலாம். இதுதான் என்னது, தவறை தவிர்த்தல் பயிற்சி. நீங்க படிக்கிறதுல செய்யற மிஸ்டேக்க நீங்க தவிர்க்கணும், எக்ஸாம் எழுதும் போது நீங்க செய்யற மிஸ்டேக்க தவிர்க்கணும். இப்படி என்னென்னலாம் நீங்க மிஸ்டேக் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்ப 100% உங்களுக்கு தேர்ச்சி வேணும் அப்படின்னா நீங்க குரூப் 2 மெயின்ஸ்ல கிளியர் பண்ணலனாலும் பரவாயில்ல, குரூப் 4ல போன தடவை என்ன பண்ணிட்டீங்க, கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்டா இருந்தா பரவாயில்ல. இந்த 3 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் படிப்பதால் மட்டுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வை வெற்றி பெற முடியுமான்னு கேட்டா 40% தான். ஸ்கில் செட் வேணும், மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னா, குரூப் 4க்கு எப்படி குரூப் 2 மெயின்ஸ்ல நம்ம ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வுன்னு எடுத்துட்டு போனோமோ அதே மாதிரி 75 நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வு ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டுட்டு போறோம். ரைட்டா, 5 மணி நேரம் நீங்க ஒரு நாளுக்கு பயன்படுத்தினால் போதும், உங்களால என்ன பண்ண முடியும், இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வை வெற்றி கொள்ள முடியும்.
நீங்க ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸ் எழுதின ஒரு கேண்டிடேட்டா இருந்தா நீங்க பாஸ் பண்றதுக்கான சான்ஸ் ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 80% நீங்க குரூப் 4 கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? இந்த 5 hours நம்ம என்ன சொல்றோம்னா மேக்ஸிமம் லிமிட் உங்களுக்கு சொல்றோம். நீங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரு ஜிகே டாபிக்க படிக்க போறீங்க, ஒரு ஜெனரல் தமிழ் டாபிக் படிக்க போறீங்க. அதுக்கு ஜிகே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 2 மணி நேரம் நான் வந்து ஒதுக்கி இருக்கேன். ஜெனரல் தமிழுக்கு 1 மணி நேரம் நான் ஒதுக்கி இருக்கேன். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் 1 hour நான் உங்களுக்கு ஒதுக்குறேன். அதே மாதிரி டெஸ்டோட ஆன்சர் கீயை செக் பண்றதுக்கு 1 hour நான் ஒதுக்குறேன். ரைட்டா? நீங்க தொடர்ந்து இதை ஒரு நாளும் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு வாரத்திலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா 5 மணி நேரம் நம்மளுக்கு தேவைப்படாது, 3 மணி நேரங்களோ இல்ல 4 மணி நேரங்களோ போதுமானது. அந்த நேரத்தை நீங்க கண்ணும் கருத்துமாக செலவு செஞ்சாலே போதும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுல குரூப் 4ல உங்களுடைய பெயர் பொறிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியும். இதற்கான அட்மிஷன்ஸ் நம்மள்ட்ட போயிட்டு தான் இருக்கு. எப்படி சார் இவ்வளவு ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க? ரைட்டா? இந்த சாதனா மேடம் என்ன பண்ணிருக்காங்க 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு அரசு பணியில அமர போறாங்க. இவங்க முதல் நாள் எழுதும் போது இவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்க பாருங்க. ரைட்டா? கண்டென்ட் வைஸ் கரெக்டா இருந்தாலும் அதை எப்படி பிரசன்ட் பண்றது அப்படிங்கறதுல டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். நிறைய கேப் விட்டுருப்பாங்க, சப்ஹெட்டிங் கொடுக்கல. அடுத்தது எழுதுறதெல்லாம் சேர்த்து எழுதியிருக்காங்க. இது மாதிரி ஒரு விஷயத்தையும் டே 1ல நீங்க பாருங்க, கூர்ந்து கவனிங்க. ஒரு நாளைக்கு ஒரு தேர்வு, அந்த ஒரு தேர்வுல நீங்க ஒரு தலைப்பை படிக்க போறீங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுல என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்களோ அத்தனை கேள்விகளுக்கும் நீங்க பயிற்சி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது. ரைட்டா? இதுல டயக்ராம பாருங்க எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு நம்மளுடைய எக்ஸ்பர்ட் டீம் அவங்களுக்கு ரிவ்யூவும் கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு டே 1லயே என்ன பண்ணியாச்சு உங்களுக்கு 3 விதமான இன்புட்ஸை கொடுத்துட்டாங்க. அப்ப டே 5ல இவங்களோட எப்படி சார் இருந்திருக்கு? டே 1 இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. டே 5ல இவங்களோட அவுட்புட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு வார்த்தைக்கும் கேப் விட்டுருப்பாங்க. அடுத்தது பாயிண்டே போட்டு எழுதாதவங்க பாயிண்ட் போட்டிருப்பாங்க. அடுத்தது 12 மார்க்ல அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. முன்னாடி டயக்ராம் எப்படி இருந்துச்சு? வளைந்த அம்புக்குறியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நேரான அம்புக்குறியை மட்டும்தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இதுலயும் நம்மளுடைய எக்ஸ்பர்ட் டீம் அவங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. டே 1ல அவங்களுக்கு இருந்த முன்னேற்றமும் டே 5ல அவங்க சேஞ்ச் ஆயிருக்கிற முன்னேற்றத்தையும் நீங்க கண் முன்னாடி பார்க்கலாம். எப்படி ஒரு ஆன்சரை பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை என்ன பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட்டா? இதுதான் என்னது அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களுக்கு திருப்பி என்ன சொல்லியிருக்கோம்? சேஞ்ச் த பென் கிவ் மோர் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். திருத்தவரை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நீங்க இன்னமும் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டே 15ல அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை பாருங்க, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க, அவங்களுடைய பொசிஷனிங் பாருங்க, பாயிண்ட் கொடுக்கிற தன்மையை பாருங்க, கிளாரிட்டியை பாருங்க. ரைட்டா? அதே மாதிரி டே 20லயும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல் ஸ்ட்ரோக்ஸ் இப்படி ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணணும் நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க டயக்ராம்ல ரவுண்ட் போடுற மாதிரி சர்க்கிள் போடுற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை நாங்க என்ன பண்ணிருக்கோம் வெறும் ஸ்கொயர் பாக்ஸ் தான் நீங்க போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு சர்க்கிளுக்கும் ஸ்கொயர் பாக்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன தெரியாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஆனா திருத்துறவருக்கு 1/2 மார்க் நீங்க ஒரு கேள்வியில கூட எடுக்கணும் அப்படின்னா நீங்க சில விஷயங்களை செஞ்சாகணும். டிஎன்பிஎஸ்சி லீடர் சொல்லக்கூடிய சில முக்கியமான தகவல்களை உங்களுடைய பேப்பர்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கணும். ரைட்டா? அடுத்தது டே 30ல அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். ரைட்டா? எப்படி அவங்க ஒவ்வொன்றுத்தையும் ஆட்டோமேட்டிக்காவே அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற இத பாருங்க. இதுலயும் நாங்க என்ன சொல்லல நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் நான் என்ன பண்ணிருக்கேன், நீங்க உங்களுடைய வார்த்தையில கவனத்தை கொண்டுட்டு வரணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அவங்கள்ட்ட திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்க்கிற விஷயத்த இந்த ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு எக்ஸாம்லயும் அதை பூர்த்தி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காங்க. ரைட்? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு ஒரு தேர்வை ஒரு டாபிக்கை படிச்சு நீங்க தெளிவாக ஒரு பயிற்சியில எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால 100% வெற்றி அடைய முடியும் அப்படின்ட்டு.
அப்ப குரூப் 4லயும் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கும் என்ன தேவைதான், ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வு, அந்த ஒரு தேர்வில் குரூப் 4 பதவி உங்களுக்காக ஒதுக்கப்படணும் அப்படின்னா அந்த ஒரு தலைப்பை படிப்பதோடு மட்டும் இல்லாமல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்டு பார்த்ததோடு மட்டும் அல்லாமல் ஆன்சர் கீயை செக் பண்ணணும். இதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகுமா சார்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது, 5 மணி நேரம் போதும். எப்படி அவங்களுக்கு டே 1ல டே 5ல டே 15ல டே 20ல டே 30லன்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். 5 மணி நேரம் முதல் நாள் ஆனிச்சு அப்படின்னா உங்களுடைய 10வது நாள்லயோ 20வது நாள்லயோ உங்களுக்கு வெறும் 3 மணி நேரம் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். ரைட்டா? நம்ம எதை பிலீவ் பண்ணணும் அப்படின்னா அவர் ஸ்ட்ராட்டஜி. நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வரோம், படிக்கணும், தேர்வு எழுதணும், ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. இந்த ஸ்டடியில எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி சில தரப்பை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா தரப்பை எடுத்து வச்சுட்டு படிக்கிறதுக்குள்ள நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அது ஒரு லைன்ல போயிட்டே இருக்கும், நம்ம ஒரு லைன்ல வந்துகிட்டே இருக்கணும். ரைட் சார்? இதன் மூலியமாக இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா குரூப் 4 உங்க இலக்கா வைங்க. இந்த வருடத்துல குரூப் 4 நீங்க வெற்றி பெறணும். நீங்க குரூப் 4 வெற்றி பெறுவதற்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு யுக்தி தான் என்னது, ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வு, அந்த ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு அப்படிங்கிறது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு